கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 10 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியை சேர்ந்த காமாட்சி பாண்டியன் மீனாட்சி தம்பதியின் 10 வயது மகன் மோனிஷ் தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மோனிஷுக்கு கடுமையாக காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பரிசோதனையில் சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10 வயது சிறுவன் மோனிஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை தூங்குகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.